அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆக்ஸ்ஃபோர்ட் வெல்பீயிங் ரிசர்ச் சென்டர், கேலப் அண்ட் யுஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஆர்கனைசேஷன்ஸும் இன்டகிரேட்டடா தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ரேங்க் 116 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபின்லாந்து வந்து 9th கன்சிக்யூட்டிவ் டைமா ஃபின்லாந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் பிளேஸ்ல 147வது இடத்துல யார் இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியா போன டைம் வந்து 118வது ரேங்க்ல இருந்தோம். இப்ப 116வது ரேங்க்ல இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இந்த ரிப்போர்ட்டை எப்ப வெளியிடுவாங்கன்னா வேர்ல்ட் ஹாப்பினஸ் டே அப்போ. அந்த வேர்ல்ட் ஹாப்பினஸ் டே எப்போனா மார்ச் 20. சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which city has been selected to host 2028 வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் இண்டோர் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ எங்க நடக்க போகுது அப்படின்னா புவனேஸ்வர், இந்தியால நடக்க போகுது. அடுத்தது, how many weeks of maternity leave is allowed for adoptive mothers in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தத்தெடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு எத்தனை வாரம் இந்த மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சமீபத்துல உச்சநீதிமன்றம் தத்தெடுக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் கட்டாயம் 12 வாரங்கள் வந்து அந்த மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறத வழங்கணும் சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அடுத்தது, which of the following organization gives பாஷா சம்மன் அவார்ட்? பாஷா சம்மன் விருதை வழங்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி தான். ஓகேவா? சாகித்ய அகாடமி விருதுகளை வழங்குறாங்க. அதை தாண்டி முக்கியமான நபர்களுக்கு வந்து இந்த பாஷா சம்மன் அப்படிங்கிற விருதையும் இந்த சாகித்ய அகாடமி தான் வழங்குறாங்க. சரியா? தெரிஞ்சு வச்சுக்கிறோம். லாஸ்டா, இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் டே, சர்வதேச வன தினம் எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்ச் 21 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சர்வதேச வன தினம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.